ஓம் கஜானனம் உதகணாதிசேவிதம் கவித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோரும். இன்றைய தினம் திருவிளையாடல் புராணத்திலே 35வது படலமாக தண்ணீர் பந்தல் வைத்த படலம் அப்படிங்கிற தலைப்பில் நாம் திருவிளையாடல் புராணத்தை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலபூசண பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக நல்லாட்சி செய்து வருகிறான். இறைவனின் சொற்படி சோழ நாட்டின் மீது பகையை மறைந்து நட்பு பாராட்டி வருகிறான். சோழ அரசனும் குலபூசண பாண்டிய மன்னனுக்கு நிறைய பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறான் தனது நாட்டிலிருந்து. பதிலுக்கு பாண்டிய மன்னனும் சளைத்தவனா என்ன, இவனும் காடு வெட்டிய சோழ மன்னனுக்கு பதில் மரியாதையாக பொன் பொருள் ஆபரணங்களை அனுப்பி வைக்கிறான். 2 பேரும் 2 நாடும் ஒற்றுமையாக கைகோர்த்து பகையை மறந்து நல்லபடியாக நண்பர்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சோழ நாட்டு மன்னனுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. தனது மகளை குலபூசண பாண்டியனுக்கு கொடுத்து விட்டால், மனம் முடித்து விட்டால் மேற்கொண்டு நட்புகள் வளரும். 2 சேல நாடும் சோழ நாடும் பாண்டிய நாடும் வலிமை படைத்ததாகிவிடும் அப்படின்னு நினச்சி தனது மகளை கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணுறான். இதை ஓலை மூலமாக குலபூசண பாண்டியனுக்கு தெரிவிக்கிறான். குலபூசண பாண்டியனுக்கு 2 மகன்கள். ஒருத்தன் பேர் ராஜேந்திர பாண்டியன், இன்னொருத்தன் பேர் ராஜசிம்ம பாண்டியன். இந்த 2வது மகனுக்கு இந்த ஓலையின் விஷயங்கள் தெரிந்துக்கிறான். ஆஹா, நம்ம அண்ணனுக்கல்லவா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, நாம் எப்படியாவது சோழ நாட்டுக்கு போய் காடு வெட்டிய சோழனிடம் தனது மகளை கொடு என்று சொல்லி மனம் முடித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஆசை பறிக்கிறது. யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் சோழ நாட்டுக்கு சென்று விடுகிறான். அங்கே போய் காடு வெட்டிய சோழனை சந்திக்கிறான். மன்னா, நான் குலபூசண பாண்டியனின் 2வது மகன் ராஜசிம்ம பாண்டியன். எனக்கு உங்களது மகளை மிகவும் பிடித்திருக்கிறது. நான் 64 கலையையும் கற்றிருக்கிறேன். வேண்டுமானால் சோதித்து பாருங்கள். உங்கள் அமைச்சரவையிலையோ அரச சபையிலேயோ புலவர் சபையிலேயோ எல்லாமே நான் எல்லா கல்வியையும் பயின்றாகிவிட்டது. வெல்வித்தை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், ஜோதிடக்கலை, நலக்கலை எல்லாத்தையுமே பயின்றிருக்கேன். 64 கலைகளையும் நான் கற்றுக்கிட்டேன். எனவே உங்களது மகளை எனக்கு மனம் முடித்து தர வேண்டும். அதுவும் உடனடியாக செய்ய வேண்டும். தங்கள் நாட்டிலேயே செய்ய வேண்டும்ங்க. சரின்னு சொல்லி காடு வெட்டிய சோழனும் நம்ம மகளுக்கு ஒரு இளவரசன் கிடச்சிட்டான். மற்றதெல்லாம் அப்புறம் பாண்டிய மன்னன்ட்ட போய் பேசிக்கிறோம், நண்பன் தானே சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அவசர கதியில் கல்யாணத்தை முடித்து வச்சிடுறாங்க. அங்கேயே சில நாட்கள் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் காடு வெட்டிய சோழனின் மகளுடன். கொஞ்ச நாள் போகுது. அப்போ இந்த குலபூசண பாண்டியனின் மகனான ராஜசிம்மன் என்ன சொல்கிறான் என்றால், மன்னா, மாமான்னு கூப்பிட்றேன். இப்போ தான் மாமனார் ஆயாச்சே. மாமா, பாண்டிய நாட்டு மீது நாம் படையெடுத்தே ஆகணும். அதை ஜெயிச்சாச்சுன்னா நம்மளுடைய நாடு பெருசாகிடும், நீங்கள் ஒரு சக்கரவர்த்தி ஆயிடுவீங்க அப்படின்னு அந்த காடு வெட்டி சோழன் மனசில் ஒரு ஆசையை தோன்றுகிறான்.
மானிடன் தானே அவனும். ஆகா, நாமளும் பாண்டிய தேசத்தை வென்று விட்டால் நமது நாடு பெருசாகிரும். நாமளும் இன்று மன்னன் என்ற பட்டம் பெயர் போல இருப்பவன் சக்கரவர்த்தி ஆகிவிடலாம் அப்படின்ட்டு உடனே சரி அப்படின்ட்டு பெரும் படையை திரட்டுகிறான். பாண்டிய நாட்டை நோக்கி, அதாவது மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். இந்த தகவல் குலபூஷண பாண்டியனுக்கு தெரிஞ்சிருது ஒற்றர்கள் மூலியமாக. அரசே, காடுவெட்டிய சோழன் நமது மதுரையை நோக்கி பெரும் படையுடன் வந்து கொண்டிருக்கிறான். அவர்களை சமாளிப்பது மிகவும் கடினம். நமது படைபலமோ குறைவு, அவனுடைய படைபலம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. என்ன செய்வது அப்படிங்கிறான். சரி இருங்கள், சற்று பொறுங்கள், நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறான். இறைவன் சொக்கநாதரிடம் வேண்டுகிறான். இறைவா, இது என்ன சோதனை? நானும் காடுவெட்டிய சோழனும் நன்றாக நட்பு கரத்தில் தானே இருந்தோம். அதுவும் நீங்கள் சொல்லிதானே இருந்தோம். இப்பொழுது ஏன் என் நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான்? இதற்கு தகுந்த உபாயம், ஒரு வழியை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு மன்றாடி கேட்குறான். அப்போ இறைவன் சன்னதியில் இருந்து ஒரு அசரி ஒலி ஒன்று கேட்கிறது. குலபூஷண பாண்டியா, ஒன்றும் கலங்க வேண்டாம். நீ உன்னிடம் இருக்கும் படைகளை திரட்டு, மற்றதை யாம் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னோன்ன, சரி நம்மளுக்கு இறைவன் துணை இருக்கிறார், திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இறைவன் காப்பாற்றுவான் அப்படின்ட்டு அரண்மனைக்கு வந்துடுறான். சேனாதிபதிகிட்ட சொல்லி பெரும் படைகள், இவன்கிட்ட இருக்கிற படைகள் தயார். சோழனோ பாண்டிய நாட்டை நோக்கி, அதாவது மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். இவன் குலபூஷண பாண்டியனும் சேனாதிபதியை கூப்பிட்டு படைகளை தம்மிடம் என்ன இருக்கோ உடனே திரட்டு அப்படின்ட்டு போருக்கு கிளம்புகிறான். இருபுறமும் இரு நாட்டு போர் வீரர்களும் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. வால் சண்டை, கத்தி சண்டை, ஈட்டி சண்டை, கதாயுதம் இதெல்லாம் வச்சு சண்டை போடுறாங்க. சண்டை பெருசாகிக்கிட்டே இருக்கு. இந்த சண்டை நடப்பது கோடை காலமான சித்திரை மாதத்தில் நடக்குது. அதுவும் அக்னி நட்சத்திரத்தில். எப்படி இருக்கும் அக்னி நட்சத்திரம் தாக்கம்? ஒட்ட வெளியில் சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? இரண்டு தரப்புக்குமே அதாவது விரயங்கள், உயிர் சேதம், பொருள் சேதம், ஆயுதங்கள் சேதமாகுது. ஆனால் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வெயிலின் தாக்கத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லா பேருக்குமே தாகம் எடுக்குது, தண்ணீர் தாகம் எடுக்குது. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழான்னு வரும். கள்ளழகர் வைகை ஆற்றிலே எழுந்தருள்வார் அப்படின்னு ஒரு இது உலக புகழ்பெற்ற நல்ல பெரிய நிகழ்ச்சியாக சிறப்பாக மதுரையிலே கொண்டாடப்படும். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கள்ளழகர் எழுந்தறியும் பொழுது 4 மாசி வீதி மதுரை பூராமே தண்ணீர் பந்தல் போடுவார்கள், பானக்கம் கொடுப்பார்கள். அவரவர்கள் வசதிக்கேற்ப கூல்ட்ரிங்க்ஸு, ரோஸ் மில்க்கு, பொங்கல், புளியோதரை, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அழகருக்கு தீபம் காமிச்சு எல்லாமே கொடுப்பாங்க. தண்ணி பந்தல் ஒரு 10 அடிக்கு ஒரு தண்ணி பந்தலாவது இருக்குது மதுரையில். அந்த நாள் 2 நாள் மட்டும் அழகாக பார்க்கலாம். சித்திரை திருவிழா, சித்திரா பௌர்ணமி என்று. அதை போல் இங்கே போர் வீரர்களுக்கு தாகம் அடிக்கிறது. இறைவன் ஒரு பானையில் தண்ணியை கொண்டு வர்றார். அந்த போர்க்களத்தில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்படுகிறது. பாண்டிய நாட்டு வீரர்களுக்கு பூரா தண்ணீர், நீர்மோர், பானக்கம் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை கொடுத்தவுடன் அவர்களுக்கு புது தெம்பே வந்துடுது. புது தெம்பு வந்தவுடன் மிகுந்த சிரத்தையுடன் வீராப்புடன் சண்டையிட்டு காடுவெட்டிய சோழனின் படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்கிறார்கள். அப்புறம் என்ன, அதாவது சண்டையில் செத்தவங்களை விட தாகத்தால் செத்தவர்தான் மாண்டவர்கள் அதிகம் என்றே சொல்லலாம். சோழப்படைகள் தாகத்தால் மாண்டு விட்டது, மிச்சம் இருப்பதும் புறமுதுகிட்டு ஓடிவிடுகிறார்கள். அப்போ இறைவன் ஒரு பெரிய ஒரு ரூபத்தில் வர்றார் தண்ணி பந்தலுக்கு. என்ன குலபூஷணா, சோழன் படைகள் திரும்பி போய்விட்டதா
ஆமாம் அப்படிங்கிறார். ரைட், யாம் இருக்க கவலை இல்லை அப்படின்ட்டு அந்த இறைவன் மறைஞ்சிடுறாரு. தண்ணி பந்தெல்லாம் தூக்கி போயிடுறாங்க. போர் வீரர்களும் மதுரையை நோக்கி திரும்புகிறார்கள். இறைவன் போர்க்களத்திற்கே வந்து தண்ணீர் பந்தலை அமைத்து கொடுத்ததால் திருவிளையாடல் புராணத்திலே 35வது படலமாக தண்ணீர் பந்தல் வைத்த படலம் அப்படிங்கிற படலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது திருவிளையாடல் புராணத்திலே 35வது படலம். அடுத்ததாக 36வது படலத்தை பார்க்கலாம். 36வது படலம் என்பது ரசவாதம் செய்த படலம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.